வணக்கம். பவர் செக்டார்ல இருக்கிற மீடியம் சைஸ் கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க Q3 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்துச்சு. அந்த Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 450% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ வந்து அவங்க டிவிடெண்டா கொடுக்க போறாங்க. ஸோ அந்த கம்பெனி யாரு, அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரெக்கார்ட் டேட் என்னைக்கு, இப்படி எல்லாம் குயிக்கா அந்த வீடியோல பார்க்கலாம். அந்த கம்பெனியோட பேரு CESC லிமிடெட்ன்ற பேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா பவர் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கொல்கட்டா அண்ட் ஹவுரா ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா அரௌண்ட் வந்து 567 கிலோமீட்டருக்கு அந்த பவர் சப்ளையை வந்து இவங்க ஹேண்டில் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 750 மெகாவாட் அண்ட் 600 மெகாவாட் பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் இப்ப பாத்தீங்கன்னா 162 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 52 வீக்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா 213, லோ பாத்தீங்கன்னா 110. ஸோ இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்து ₹1. ஸோ ₹1 உங்களுக்கு 450%னா ₹4 டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த கம்பெனியோட Q3 ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 3561 கோடி. இதே சிமிலர் லாஸ்ட் இயர் இந்த Q3ல பார்த்தீங்கன்னா 3244 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 10% பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 282 கோடி. இதுவே லாஸ்ட் இயர்ல இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 301 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 500 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு லாஸ்ட் 1 இயர்ல இங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல growth இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய கிடையாது. இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் பாத்தீங்கன்னா 15.4 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 30.4 இருக்கு. ஸோ இதோட ROE பாத்தீங்கன்னா 12.1 இருக்கு. ROCE 11 இருக்கு. இது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இதோட வந்து பெக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5.84 இருக்கு. அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் growth ரேஷியோ அது அதிகமா இருக்கு. இதோட டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 1 to 1.29 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட 3 months ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா -12% கம்மியில இருக்கு, டவுன்ல இருக்கு. 6 monthsல பாத்தீங்கன்னா -11% கம்மியா இருக்கு. இதே 1 yearல பாத்தீங்கன்னா 15.4% அப்ல இருக்கு. 3 yearsல பாத்தீங்கன்னா 20.4% CAGRல இருக்கு. 5 yearsல பாத்தீங்கன்னா 17% CAGR இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 28.4 இருக்கு. ஸோ வெரி அட்ராக்டிவ். இது இன்ட்ரின்சிக் வேல்யூ அதாவது ஃபினான்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இது ₹132 இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் பக்கத்துல தான் இது ஃபினான்ஷியல் வேல்யூ இருக்கு. இந்த டிவிடெண்ட்க்கு ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா 16th ஜனவரி. நீங்க இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதனா போடணும், இல்ல வந்து ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்க ஃபினான்ஷியல் கோல் தகுந்த மாதிரி, உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல உங்க இதை வந்து கரெக்டான அசெட் அலோகேஷன் பண்ணணும், இல்ல டாக்ஸ் பிளானிங் ஆர் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் நீங்க இங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பர்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.